ஆமே, கனி கொடுக்காத மரத்திற்கு கீழே தான் கோடாரி வைக்கப்பட்டிருக்கும். ஆமீன். வளராத மரத்திற்கு கீழே அல்ல, வளராத மரத்திற்கு அல்ல, கனி கொடுக்காத மரத்திற்கு இல்ல. வளர வைப்பது அவருடைய சித்தம், அவர் வளர வைப்பார். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒரு சேதம் அணுகாதபடி ஏசாயா 27வது அதிகாரம் 1-2 வசனங்கள், நான் அதை வளர பண்ணுவேன் என்று அவர் உறுதி பண்றார். நீ எனக்குள்ள இருக்கிறியா, செட்டைக்குள்ள இருக்கிறியா, உனக்கு நிறைவான பலனை நான் தந்து கொண்டிருப்பேன். உன்னை எப்படி போஷிக்கணும், எப்படி நடத்தணும் நான் நடத்துவேன். வளர பண்ணுவது அவருடைய வேலை, கனி கொடுப்பது என் வேலை. வளர வைத்தவர் நீ எவ்வளவு வளர்ந்திருக்க பார்க்க வரமாட்டார், நீ என்ன கனி கொடுத்திருக்கிற. கனி கொடுக்காத மரத்திற்கு தான் கோடாரி வைக்க. நம்ம இன்னைக்கு எது அதிகம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்னா, ஆண்டவர் என்ன எவ்வளவு பிளஸ் பண்ணி இருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கர்த்தர் என்ன இப்படி பிளஸ் பண்ணிட்டார்னா அதை பார்த்து நிறைய பேர் இயேசுவை. ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், எனக்கு வருகிற ஆசீர்வாதத்தை வைத்து அல்ல மற்றவர்கள் தேவனை அறிவது, எனக்குள் உண்டாகிற மாற்றத்தை வைத்துதான் அறிந்து கொள்வார்கள். அப்படின்னா ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதை விதைக்கும் போதே அபிமெலேக்கு சொல்லியிருக்கேன், உன் கூட கர்த்தர் இருக்கிறார்னு சொல்லல. ஏசைக்கு தோண்டும் போது தண்ணீர் வந்துச்சு, அப்ப சொல்லிருக்கலாமே உன் கூட கர்த்தர் இருக்கிறார்னு சொல்லல. பெலிஸ்தர்கள் ஏன் மண்ணவாரி போட்டாங்கன்னா அவங்க தோண்டி பார்த்து தண்ணி வரல. ஆனா ஈசாக்கு தோன்ற தண்ணி வருது, சித்தனாவை ஈசாக்கு தோன்ற தண்ணி வரல. அப்ப சொல்லாதவர்கள் ரெகோபோத்தை தாண்டி சொல்லுகிறார்கள், உன் கூட கர்த்தர். எப்பா ஏன்பா இத நீ எனக்கு நல்ல ஆசீர்வாதத்துல நீ சொல்லாம இப்ப சொல்றேன்னா, ஈசாக்கே ஆசீர்வாதம் இல்ல, நீ இவ்வளோ நாங்க உனக்கு துரோகம் பண்ண பிறகும் நீ வாக்குவாதம் பண்ணாம நின்ன பாரு. அப்படி நின்ன பிறகு கர்த்தர் உன்னை பிளஸ் பண்ணி நிறுத்துறார் பாரு. இதுல சொல்றோம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இன்னைக்கு வாடகை வீட்டுல இருக்கிற என்ன கர்த்தர் சொந்த வீட்டு கொண்டு போனது, என்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என் கூட கர்த்தர் இதல்ல நன்மையை காண வைப்பார். இன்னும் சொல்ல போனா, தேவனை அறிந்த நம்மை விட தேவனை அறியாத எத்தனை பேர் நல்ல ஹைஃபையா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆசீர்வாதத்தை வைத்தல்ல கிறிஸ்து என்னில் வெளிப்பட வேண்டியது. எனக்குள் உண்டாகிற மாற்றங்கள், எனக்குள் உண்டாகிற அந்த சுபாவங்கள், என்னிலே கர்த்தர் வெளிப்படுத்துகிற கிரியைகள், நான் தேவனுக்கு செய்கிற காரியங்கள், இதுதான் மற்றவர்களுக்கு முன்பாய் கிறிஸ்துவை என்னிலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கும். இதுதான் தேவ சித்தத்தை செய்வது.